ஆரோக்கியமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருக்கும்போது அங்கே இந்த போஜனாஸோட மல்டி மில்லட் சப்பாத்தி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இதில் கோதுமை, கம்பு, திணை இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. உடனே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. 2 கப் சப்பாத்தி மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி, கொஞ்சம் நல்ல உப்பு கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மிருதுவாக நம்ம பிசைஞ்சா போதும். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது, புரதச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா இரும்பும் கால்சியமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இந்த மாவில் இருக்குது. இதை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுடுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவே மிருதுவாகவும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. திரும்பவும் நல்லா உருட்டிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். போஜனாஸோட மல்டி மில்லட் சப்பாத்தியை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது டயபெட்டிக்ஸோட அளவு கம்மியாகும். ஸோ இதை எல்லாருமே சாப்பிடலாம், உடலுக்கு ஆரோக்கியமானது. ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சாச்சு. போஜனாஸோட மல்டி மில்லட் சப்பாத்தி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த கான்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கீங்களா, குவைத்து, UAE, பஹ்ரைன், ஓமன் போன்ற நாடுகள்லையும் இந்த போஜனாஸ் மல்டி மில்லட் சப்பாத்தி அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மலாக ரவுண்டாக சப்பாத்தியை தேய்ச்சிட்டு கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிங்க. ஸோ அதை இந்த மாதிரி உருட்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா லேயராக சப்பாத்தி ரொம்ப சூப்பராக வருங்க. நார்மலான ஷேப்லையும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸில் வச்சு கரெக்டான ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் தக்கையாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தகடு மாதிரி மெல்லிஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஓரளவு பேனில் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா மிருதுவாக வரும். ஸோ அதே மாதிரி ரொம்ப நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணவே கூடாது. சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை எண்ணெயை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் ஒரு சைட்லையும் அடுத்த சைட்லையும் சட்டுன்னு திருப்பி எடுத்துட்டிங்கன்னா மிருதுவான சப்பாத்தி ரெடி ஆகிடும். போஜனாஸோட எல்லா ஃபுட்டுமே நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம காய்கறி சமையல் பகுதியிலையும் நிறைய முறை நம்ம அவங்களோட ரிவ்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமான ஒரு உணவு. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கறது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி கீழே கொடுத்துருக்க இந்த கான்டாக்ட் நம்பரில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கீழே கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள். நன்றி.